கண் பார்வை குறைஞ்சாலும், தலைவலி வந்தாலும், வயிற்று வலி வந்தாலும், என்ன இருதய வலி வந்தாலும், இருதய அடைப்பு இருந்தாலும், எல்லாத்துக்குமே என்னடா மூல காரணம் தேடணும்னா இந்த சாப்பாட்டு செரிக்கிறது தான் மூல காரணம். இது சரியான அளவில் சமாயுக்தாக பிராணாபான சமாயுக்தாக அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறான். அப்படின்னா நம்ம உடல் எத்தால் ஆயிருக்கிறது, எத்தனால் வளர்ந்து கிடக்கிறது, எத்தனால் இது இயங்குகிறது என்று பார்த்தாமன்னா எல்லாமே வாயு வாயு வாயு. அடியன் கூட சொல்லுவேன், திடீர்னு எங்கேயாவது அரிப்பு இருக்குது, இல்லை எங்கேயாவது வலி இருக்குன்னா என்னன்னு கேட்பான் என்னுடைய மகன். வாயு கோளாறு இருக்கும். எல்லாத்துக்கும் வாயு கோளாறுங்கிற என்னப்பா நீங்கள் அப்படின்னு கேட்டான். உண்மையிலே அதான்டா வாயு கோளாறு தான்டா. பிராணன் சரியாக சமமாக இயங்கினால் எந்த ஒரு கோளாறும் வராது. நமக்கு இந்த பிராணாபான இந்த வாயுக்கள் எல்லாம் சரியாக இயங்காத பொழுது, நம்ம கண்டதை சாப்பிட்டுட்டு சரியாக ஜீரணமாகாத பொழுது, கண்ணனுக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது.